இரவில் தூங்குறதுக்கு முன்னாடியுமே அஸ்வகந்தா பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதை நெய்யில் குழப்பி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரெகுலராக உங்களுடைய விந்தணு உற்பத்தி ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்கும். இது ஒரு குறிப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அந்த நம்மளுடைய ஆண் விதை பையில நரம்பு சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு சுற்றி இருக்கு. இவங்க மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் கிடைக்கும். இந்த சந்தனாதி தைலம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விதைப்பையில நம்ம தேய்ச்சிக்கிட்டு வர 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 அந்த விதைப்பை குளிர்ச்சியாகிறப்ப உங்களுடைய விந்தணுவோட தரம் உற்பத்தி நல்லபடியாக இருக்கும். அந்த தரம் அதிகரிக்கிறப்ப அதோட மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். இந்த சந்தனாதி தைலத்தை, அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சந்தனாதி தைலத்தை வாங்கி அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை மிக விரைவில் சரியாகும். உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப